ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் உலகக்கோப்பையை காட்சிப்படுத்துதல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு ஹாக்கி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்களுக்கான ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்திய வளைகோல் பந்து சங்கத்துடன் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரையில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. இந்த கோப்பையானது தமிழ்நாட்டில் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைத்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இறுதியில் சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் உலக கோப்பையானது ஒப்படைக்கப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியாக உலக கோப்பையானது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வீரர்கள் பேரணியாக எடுத்து வந்து காட்சியப்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னிலையில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, முன்னாள் எம்பி அப்துல்லா பலரும் உலக கோப்பை காட்சிப்படுத்துதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது அமைச்சர் ரகுபதி, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, முன்னாள் எம்பி அப்துல்லா, மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஹாக்கி போட்டி விளையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வீரர் வீராங்கனைகளின் ஹாக்கி போட்டி குறித்த கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் செந்தில்குமார், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் தங்கராஜ், மாவட்ட ஹாக்கி செயலாளர் தீபக், மாவட்ட தடகள சங்க செயலாளர் செந்தில்குமார் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பயிற்றுனர்கள், அரசு அலுவலர்கள், தேசிய அளவிலான பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். உலக கோப்பையை பலரும் கையில் பிடித்தவாறு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியடைந்தனர்.